10th படிக்கிற பல்லவின்ற இந்த ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறா. அப்போ அங்க ஒரு லேடி பைலட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு பைலட் ஆகணும் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து கனவு காண்றா. அந்த கனவுக்கு அவங்க அப்பாவுமே அவளுக்கு துணையா இருக்காரு. பல்லவியுமே வளர்ந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இப்ப பல்லவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்கான். அவனும் பயங்கர பொசசிவா இருப்பான். இவங்க டான்ஸ் ஆடக்கூடாது, எந்த ஒரு பசங்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா இருக்கான். இப்படியே ஒரு வழியா காலேஜ் முடிச்சு பைலட் ட்ரைனிங்காக மும்பை வர சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த அந்த பையனுக்கு கால் பண்ணி சொன்னா, அவனுமே எங்க ஹாஸ்டல்ல பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா தானே தங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணுமே வேற வழி இல்ல அப்படிதான் தங்கி ஆகணுன்றதையுமே சொல்றா. அந்த பொண்ணுமே கிளாஸ்ல இருக்கும்போது திரும்ப திரும்ப அவன் கால் பண்ணிட்டே இருக்கான். இதனாலேயே கிளாஸை விட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே பயங்கரமா கோவப்பட்டு கால் பண்ணாத சொல்லி திட்டி விட்டுறா. இதே ஒரு காரணமா வச்சு அந்த பையன் கையை எடுத்துக்கிறான். இந்த பொண்ணுமே பதறி போய் அவனை நேர்லயே பார்க்க போயிடுறா. எப்படியோ ஒரு வழியா பைலட் ட்ரைனிங் நல்லபடியா முடிஞ்சு இந்த பொண்ணுக்கு லைசன்ஸுமே கொடுத்துடுறாங்க. இதனாலேயே அங்க படிக்கிற எல்லாருமே ஒன்னா டின்னர் சாப்பிடலாமேன்ட்டு பிளான் பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க அப்பா கால் பண்ணும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. ஆனா அந்த பையன் கால் பண்ணும்போது சொன்னா தப்பா எடுத்துக்க போறான்றதுனால எனக்குமே ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இப்ப சாப்பிட்டுட்டு ரூம் கிட்ட போனா அந்த பையன் அங்க நின்றுட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே அவங்க கிட்ட போய் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல முடியல, நீ தப்பா எடுத்துக்கிற சொல்லி இந்த பொண்ணுமே சொல்லி பாக்குறா. ஆனா இவனுமே அந்த பொண்ணு அசிங்கமா திட்டிடுறான். அந்த பொண்ணுமே கோவப்பட்டுட்டு இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு வண்டி எடுத்துட்டு வெளியில போகும்போது திரும்பவுமே வந்து அவன் பேசலாம் ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணுமே பேசாமலே போறதுனால அவன் கோவப்பட்டு கையில வச்சு இந்த ஆசிட் அந்த பொண்ணோட முகத்திலேயே அடிச்சிடறான். இந்த பல்லவியோ பயங்கரமா வெளியில துடிக்க ஆரம்பிக்கிறா. எப்படியோ ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அவளோட பாதி பேஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. இதனாலே அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டுமே அவளை பாக்குறதுக்காக வரா. நீ மட்டும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டனா கண்டிப்பா பைலட் ஆயிடலாம்னு சொல்றா. இப்போ இந்த பொண்ணுமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்லயுமே பிசிக்கலி ஃபிட்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஒரு கண்ணில் ஆசிட் பட்டதுனால அந்த பொண்ணோட ஒரு கண்ணு மட்டும் சரியா தெரியாது. அதனாலேயே பைலட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலே அவளும் தன் கனவான பைலட் ஆக முடியல சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப இவங்களோட கேஸுமே கோர்ட்டுக்கு வருது. அந்த பொண்ணுமே இவனா என் மேல ஆசிட் அடிச்சா சொல்லி தெளிவா சொன்னாலும் அந்த ஒரு பையனை நான் எதுவுமே பண்ணலன்ட்டு போய் சொல்றான். அவன் பண்ண தப்புக்குமே அவன் மேல எந்த ஆதாரமே இல்லாதனால அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி வெளியே விட்டுறாங்க. இவங்களுமே ஹைகோர்ட்டுக்கு போலாம் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கேடுகட்ட பையனோட அப்பாவுமே என் பையன் மேல கேஸ் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்க வராரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம என் பேச மட்டும் பாருங்கன்னு முகத்தை காட்டுறா. அதை பாக்குற அவராலையுமே எதுவுமே பேச முடியாம அமைதியா அங்கிருந்து போயிடுறாரு. இந்த பொண்ணு பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது விஷால்ன்ற இந்த ஒரு பையனை பாக்குறான். அவங்க ஆல்ரெடி ட்ரைனிங்ல இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிருப்பாங்க. அவருமே இந்த பொண்ணோட பாதி முகத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காரு. அவருமே அப்படியே பேசிக்கினா இங்க பைலட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அந்த பொண்ணுமே கடுப்பாயிட்டு தன்னோட ஃபுல் ஃபேஸை காட்டிடுறா. அதுக்கு அந்த இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனா பேசிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டுமே கொடுக்குறான். நீங்க எந்த ஹெல்ப் வேணா எந்த கேளுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கோவமா எனக்கு ஏர் ஹோஸ்டர் ஆகணும் உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா இவரோட அப்பாவுமே ஒரு ஏர்லைன்ஸ்க்கு ஓனரா இருப்பாரு. அதனால இவனுமே தன்னோட கம்பெனில ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சு எங்களோட கம்பெனில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆசிட் விக்டிம்க்கு ஏர் ஹோஸ்டர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான். பல்லவியுமே ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போகும்போது அங்க இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பெண் ஏர் ஹோஸ்டரா வந்திருக்காங்களே சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. அதுல வயசான ஒரு பேசஞ்சர் கோவமா இங்க வாமா சொல்லி கூப்பிடுறாரு. இவளுமே பயந்துகிட்டே போயிட்டு என்ன சார் வேணுமே சொல்லி கேட்டா, நான் உன்ன ஒரு அக் பண்ணிட்டுமா கேட்டு அக் பண்றாரு. நான் உன் தன்னம்பிக்கையை பாராட்டுறமா சொல்லிட்டு எனக்கு ஒரு காஃபி எடுத்துணுமா சொல்லிட்டு அனுப்புறாரு. அதே பிளைட்ல இருக்க நம்ம படத்தோட ஹீரோவுமே இந்த பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப பல்லவியும் ஹீரோவுமே ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவர் தன்னோட பர்த்டே அப்ப ப்ரொபோஸ் பண்ணலாமே சொல்லி பாக்குறாரு. பல்லவியுமே அதை புரிஞ்சுக்கின்னு எனக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் தேவைப்படுது, கடைசி வரைக்கும் எனக்கு கூட நீ நல்ல ஃப்ரெண்டா இருப்பியா சொல்லி கேட்கறா. ஹீரோவுமே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. பல்லவியுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட மூஞ்சில ஆசிட் அடிச்சவனா அதே ஃபிளைட்ல வரான். நான் உன்னை பார்க்க தான் இந்த ஃபிளைட்ல வரேன், தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் பண்ணிடு, எனக்கு யாருமே வேலை தர மாட்டான் சொல்லி கெஞ்சி பாக்குறான். அவ சொல்ற எதையுமே நம்ம ஹீரோயினி காது கொடுத்து கூட கேட்கல. இதனால கோவமான ஆகணும், நான் மட்டும் ஜெயிலுக்கு போனோம் வாழ்க்கையே இல்லாதமே பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டுறான். இது கேட்கற பல்லவிக்கு கோவம் வந்து அங்க இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு உன்ன மாரி கேவலமா ஆசிட் எல்லாம் நான் மூஞ்சில் அடிக்க மாட்டேன், அதோட வலி எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும் சொல்லி திட்டி விட்டுறா. இதை பாக்குற பேசஞ்சர்ஸ்லாம் பல்லவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இதை பாக்குற ஹீரோவுமே தயவு செஞ்சு ஒரு சாரி லெட்டர் மட்டும் ஏதி கொடுன்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா பல்லவியுமே என்னால ஒரு சாரி கூட கேட்க முடியாது சொல்லி தைரியமா சொல்றா. ஆனா இதனால நீ இன்னும் ஒரு மாசம் தான் இங்க ஒர்க் பண்ண முடியும்ன்றத சொல்றாரு. அதுக்கு பல்லவியுமே பரவாயில்ல ஒரு மாசமா நான் திருப்தியா வேலையை செய்யற சொல்லி செஞ்சுன்னு இருக்கா. அப்படியே ஒரு நாள் பிளைட் பயங்கரமா ஷேக் ஆகுது. என்னடா சொல்லிட்டு கேப்டன் ஏரியாவுக்கு போய் பார்த்தா கேப்டனுக்கு உடம்பு முடியாம போயிடுது. பைலட்டுமே கோ பைலட் இல்லாம எப்படி லேண்ட் பண்ற சொல்லி பயந்துட்டு இருக்காரு. பல்லவியுமே ஆல்ரெடி பைலட் ட்ரைனிங் முடிச்சிருந்ததுனால அவளே அந்த பிளைட்டை சேஃபா லேண்ட் பண்ணிடுறா. இதனால அங்க ஒர்க் பண்ற பேசஞ்சர் எல்லாம் கிளாப் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாங்க. எப்படியாவது பைலட் ஆயின்னு சொல்லிட்டு இருக்க 10th கிளாஸ் பல்லவியோட கனவை எப்படியோ ஒரு வழியா நிறைவேற்றிடுறா.